மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். காயகற்ப மூலிகைகள் நிறைய இருக்கு. ஒரு மூலிகையை காயகற்ப முறைப்படி நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம உடல்ல நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது. ஆரோக்கியமாக வாழ்வதற்காகவே காயகற்ப மூலிகைகள் சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வகையில மருத்துவ ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, நம்ம உடல்ல நிறைய மாற்றங்களும் நன்மைகளும் தரக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் கருந்துளசி அப்படின்னு சொல்றோம். இந்த கருந்துளசி பொதுவாகவே நம்ம வீடுகள்ல வச்சிருப்போம். கொஞ்சம் கார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியது, காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது. இதுல இருந்து வரக்கூடிய மனம், நம்ம ஒரு இடத்துல அந்த கருந்துளசி வச்சிருக்கிறோம்னா அது அந்த சுற்றுப்புறத்தையே நமக்கு ஒரு நறுமணம் இருக்கக்கூடியதாக, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடியதாக, அதுல ஏதாவது மைக்ரோப்ஸ் காத்துல இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய மாதிரியான ஆற்றல் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஓசோன் லேயர் வரைக்கும் நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னா அதை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் கருந்துளசி. ஒவ்வொருத்தர் வீட்லயுமே நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. குழந்தைகள், வயதானவர்கள் வீட்டுல இருக்காங்கன்னா நிச்சயம் நமக்கு கருந்துளசி வீட்டுல இருக்கணும். இந்த கருந்துளசியை எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தினா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும்? முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கருந்துளசி பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கருந்துளசி பொடியாக நம்ம பயன்படுத்தலாம், இல்ல இலைகளாகவும் நம்ம பயன்படுத்தலாம். கருந்துளசி கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, கருந்துளசியோடு சில மூலிகைகள் சேர்த்து நம்ம பயன்படுத்தக்கூடியதுதான். தினமும் காலையில வெறும் வயிற்றில் காலை உணவு எடுப்பதற்கு முன்னாடி நம்ம கருந்துளசி கற்பம் பயன்படுத்தலாம். இதை எப்படி ரெடி பண்ண போறோம்? கருந்துளசி கற்பம் எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்னா, கருந்துளசி அதனுடைய பாதி வரைக்கும், தண்டு பகுதி வரைக்கும் நம்ம சேகரித்து வச்சு நிழல்லையே நல்லா உலர்த்தி அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா கருந்துளசி பொடி அப்படின்னாவும் கடைகள்ல இருக்கும், அதை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ இந்த கருந்துளசி பொடி இதுல தேவைப்படும். ஸோ இதனோட வேறு என்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல சீரகம் ஒரு முக்கியமான மூலிகையா சேருது. சீரகத்தை பொறுத்த வரைக்கும் உடலில் ஒரு குளிர்ச்சி தன்மையை நமக்கு உண்டாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வேம்பு இலைகள். வேம்பு இலைகள் விட அந்த வேம்பு கொழுந்து இருந்தா நல்லது. இல்ல இலைகள் கூட நம்ம கொஞ்சமா எடுத்து, அந்த கருந்துளசி ஒரு 100 கிராம் இருக்குன்னா வேம்பு இலைகளோட பொடி ஒரு 10-12 கிராம் அளவுக்கே போதும். அந்த அளவு இதனோட சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். இதனோட ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள், இதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை எல்லாமே சேர்த்து இதனோட பனங்கற்கண்டு ஒரு 10 கிராம். ஸோ இதையும் நல்லா பொடி பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்து வச்சோம்னா இதுதான் கருந்துளசி கற்பம் அப்படின்னு சொல்ற மருந்து. ஸோ இந்த கற்பம் மருந்தை 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன்ல கலந்து நம்ம சாப்பிடணும். எப்போனா காலையில உணவு எடுப்பதற்கு முன்னாடி. இல்லைங்க தேன் எனக்கு சாப்பிட முடியாது, எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வெந்நீர்ல இல்லைன்னா நெய்ல கலந்து குடிக்கணும். ஸோ காலையில நம்ம உணவு எடுப்பதற்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இந்த கருந்துளசி கற்பம் சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னா, உடல் நமக்கு சுத்தமாகும். இன்டெஸ்டைன், குடல் பகுதியில இருக்கக்கூடிய வாயு கழிவுகள், நச்சு கழிவுகள், இது எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. பொதுவாக வயிறு உப்புசம் நிறைய பேருக்கு இருக்கும். வயிறு உப்புசம் இருக்கு, சரியாம இருக்கு, அல்சர் இருக்கு. இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு கருந்துளசி கற்பம் பயன்படுது. வெறும் இலைகளை மட்டுமே நம்ம பயன்படுத்தலாமா? குழந்தைகள் 1 வயது குழந்தைகள்ல இருந்து சிலருக்கு மந்தம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தா குழந்தை குடிக்கக்கூடிய பால்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 5-6 கருந்துளசி இலைகளை போட்டு ஒரே ஒரு சிட்டிகை நம்ம மிளகுத்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த ஃபிளேவர் நல்லாவே இருக்கும். குடிக்கும்பொழுது அந்த பால்ல இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி வயிற்றுல இருக்கக்கூடிய மந்தம், சரியாமை, இது சரியாகிறதுக்கும் நமக்கு இந்த கருந்துளசி பால் பயன்படுது. இரவு நேரத்தில் பெரியவர்களுக்கும் இந்த கருந்துளசி பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் சூடான பால்ல கலந்து நம்ம குடிக்கும் பொழுது இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய இருமல், வீசிங், ஆஸ்துமா, சளி தொந்தரவு,
இது எல்லாமே நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த இரவு நேரத்துல கருந்துளசி பொடியை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதிகமான வீசிங் இருக்கு, ஆஸ்துமா இருக்கு அப்படின்னா கருந்துளசி இலைகளை வெந்நீர்ல போட்டு வெற்றிலை இலை, கற்பூரவள்ளி இலை எல்லாமே சேர்த்து நம்ம ஆவி பிடித்துக்கிட்டே வரலாம். ஸோ ஆவி பிடிக்கும்போது நம்ம உடல்ல பல மாற்றங்கள் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையவும், பிளட் பிரஷர் குறையவும், கொலஸ்ட்ரால் குறையவும் கருந்துளசி நமக்கு பயன்படுது. ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துகிட்டே இருக்கும், மலச்சிக்கல் தொந்தரவு. இது எப்படிங்க சரி செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எளிமையாக கருந்துளசியோட இந்த மூலிகைகளை பயன்படுத்தும் பொழுது மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு குறையும். இந்த கருந்துளசியோட என்ன சேர்க்கணும் அப்படின்னா, ஆவாரம் பூ சேர்க்கணும். கருந்துளசி இலைகள் இல்ல அதோட பொடி 100 கிராம்னா, ஆவாரைப்பூ பொடி 100 கிராம், நில ஆவாரை பொடி 100 கிராம், கடுக்காய் பொடி 100 கிராம், வசம்பு பொடி 100 கிராம், சீரகம் 100 கிராம். ஸோ இது எல்லாமே சம அளவு நம்ம கலந்து எடுத்து வச்சுட்டு, இந்த பொடியை இரவு நம்ம தூங்குவதற்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் 5 to 6 கிராம் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணீர்ல கலந்து குடிக்கணும். ஸோ இப்படி இரவு நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். கழிவுகள் மட்டும் இல்ல, ஒரு சிலருக்கு உடல் சோம்பல் இருந்துட்டு இருக்கு, ரொம்ப நாளா அந்த மலச்சிக்கலுக்கு தான் மெயினா இது வந்து நம்ம சாப்பிட போறோம். ஸோ இதை குடிக்கும்பொழுது காலை நேரத்துல நமக்கு மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனை இருக்காது. காலை எழுந்த உடனே ரொம்ப சோம்பலா இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த பொடியை நம்ம சொன்ன இந்த பவுடரை நம்ம வீட்டிலே தயாரிச்சு பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்குமே இதை வந்து கொடுக்கலாம். பொதுவாக சித்த மருத்துவத்தில் கருந்துளசி இந்த மாதிரி கரு அப்படின்னு ஆரம்பிச்சாலே அது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு மூலிகையை விட அதிகமான ஆற்றல் இருக்கக்கூடியதுதான். கருந்துளசி, கருநொச்சி, கருவேப்பிலை, கருநெல்லி. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே நார்மலா இருக்கக்கூடிய அந்த தாவரத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மூலிகைகள்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்ம இந்த கருந்துளசியை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்திட்டு வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது. தினமுமே இல்ல, வெறும்னே நம்ம வந்து ஒரு 10 துளசி வாயில போட்டு மென்னுட்டு வந்தாலே போதும். இதனோட ஒரே ஒரு மிளகு சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு மிளகு, ஒரு 10-15 துளசி இலைகள் வாயில போட்டு மென்னுட்டு வந்தாலே நம்ம வாய் பகுதியில ஏற்படக்கூடிய அல்சர்ல இருந்து ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், பைல்ஸ், பிஸ்டுலா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதனோட சேர்த்து சில சித்த மருந்துகளும் நம்ம சாப்பிடும்பொழுது, அதாவது நோய் நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.